என் ரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்புகளே, தமிழ்நாட்டில் வறட்சி ஏற்படும் போதெல்லாம் கர்நாடகாவிலிருந்து தண்ணீர் கேட்பது தமிழகத்தின் வாடிக்கையாக இருந்தது. இந்திய சட்டத்தின்படி வருடத்திற்கு இத்தனை டிஎம்சி தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என்கின்ற ஒப்பந்தம் கையெழுத்தாகி இருந்தாலும் அவர்கள் ஒப்பந்தப்படி தண்ணீரை கொடுப்பதில்லை. இது இன்று நேற்றல்ல, தொன்று தொட்டே இருந்து வரும் காவிரி பிரச்சனை. தண்ணீர் என்பது பொதுவானது. அது யாரோ சில அரசியல்வாதிகளுக்காக திறந்துவிடப்படுவதில்லை. விவசாய நிலங்கள் காய்ந்து போய் விளைச்சல் இல்லாமல் போய்விடும் சூழ்நிலையில்தான் தண்ணீர் கேட்கிறார்கள். இதை கர்நாடகா அரசாங்கமும் அரசியலாக்குகிறது. தண்ணீர் எங்களுக்கே போதவில்லை, நாங்கள் எப்படி தமிழகத்திற்கு தருவது என்று அரசியலாக்கி அதில் குளிர் காய்கிறார்கள். எந்த ஒரு விஷயத்தையும் அராஜகமாகவோ சட்டையை பிடித்தோ கேட்டால் கொடுக்கலாம் என நினைப்பவர்கள் கூட கொடுக்க மாட்டார்கள். எம்ஜிஆர் அவர்கள் எந்த அரசியல் தலைவர்களையும் புண்படுத்தி பேச மாட்டார். வாழ்நாள் எதிரி என்று அறிவித்த கருணாநிதி அவர்களை கூட ஒருமைப்படுத்தி பேர் சொல்லி அழைக்க மாட்டார். நண்பர் கருணாநிதி என்று தான் மேடைகளில் கூட சொல்லுவார். ஓர் எதிரியை நண்பர் என்று சொல்லும் ஆற்றலும் வல்லமையும் எம்ஜிஆர் ஒருவருக்கு மட்டுமே இருந்திருக்கிறது என்று சொல்லலாம். எம்ஜிஆர் அவர்கள் தமிழ்நாட்டிலே ஆட்சிக்கு வந்ததும் அண்ணா சாலையிலே பெரிய கட்டிடத்திற்கு கலைஞர் கருணாநிதி மாளிகை என்று பெயர் சூட்டியிருந்தனர். எம்ஜிஆர் அவர்கள் அந்த பெயரை எடுத்துவிட்டு தந்தை பெரியார் மாளிகை என்கின்ற பெயரை வைத்தார். இந்த சமயத்தில் கலைஞரிடம் பத்திரிகையாளர்கள் சூழ்ந்து கொண்டனர். எம்ஜிஆர் அவர்கள் தங்கள் பெயரை எடுத்துவிட்டு பெரியாரின் பெயரை வைத்துள்ளாரே, அது பற்றி நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீர்கள் என்று கேட்டனர். அதற்கு கலைஞர் அளித்த பதில் இதுதான்: நாம் சிறுபிள்ளையாக இருக்கும்போது நமது பெற்றோர்கள் நம்மிடம் நீங்கள் பெரியவர்களானால் நல்ல பெயரை எடுக்க வேண்டும் என்று சொல்வார்கள். எம்ஜிஆர் அவர்கள் அதை தவறாக புரிந்து கொண்டு நல்ல பெயர்களை எல்லாம் எடுத்து கொண்டிருக்கிறார் என்று கலைஞர் சொன்னார். இதை கேட்டு எம்ஜிஆர் ரசித்து சிரித்திருக்கிறார். காரணம், கலைஞர் அவர்கள் எம்ஜிஆருக்கு அரசியல் எதிரியே தவிர நண்பராகத்தான் இருந்தார். தேர்தல் நேரங்களிலே ஒருவரை ஒருவர் ஒரே பாதையில் சந்திக்கும் போது இருவரும் கட்டி தழுவிக்கொண்டு நலம் விசாரித்த வரலாறுகள் நிறைய உண்டு. இதை எதற்காக இந்த இடத்திலே நான் சொல்கிறேன் என்றால், மற்ற மாநில தலைவர்களிடமும் எம்ஜிஆர் அவர்கள் நட்பை வளர்த்து கொண்டிருந்தார். அன்றைக்கு கர்நாடகாவில் முதலமைச்சராக இருந்தவர் குண்டுராவ். குண்டுராவ் அனைவரிடத்தில் அன்போடும் பண்போடும் மனிதாபிமானத்தோடும் நடந்து கொள்பவர். இதனால் எம்ஜிஆர் அவர்களை குண்டுராவுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் எங்கள் வீட்டிற்கு வாருங்கள் என்று எம்ஜிஆரும், எங்கள் வீட்டிற்கு நீங்கள் வாருங்கள் என்று குண்டுராவும் ஒருவரை ஒருவர் அழைத்த வண்ணம் இருந்தனர். என்றைக்காவது ஒரு நாள் திடீரென்று உங்கள் வீட்டிற்கு வருவேன் என்று எம்ஜிஆர் குண்டுராவிடம் சொல்லியிருந்தார். இப்போது காவிரியிலிருந்து தமிழ்நாட்டிற்கு தண்ணீர் விட வேண்டும் என்று தமிழ்நாட்டின் சார்பில் எம்ஜிஆர் ஒரு கோரிக்கையை வைத்திருந்தார். அது விஷயமாக 2 மாநிலங்களும் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்கிற உத்தரவை மத்திய அரசு பிறப்பித்திருந்தது. அதற்கான ஒரு நாளை குறிப்பிட்டு பத்திரிகையில் செய்திகள் வெளியாயின. இப்போது எம்ஜிஆர் அவர்கள் தங்களது குழுக்களுடன் கர்நாடகா செல்ல வேண்டும் என்கிற நிலையில் அந்த நாளைக்கு முந்தைய தினம் யாரையும் அழைக்காமல் எம்ஜிஆர் மட்டும் புறப்பட்டு சென்று விட்டார். எம்ஜிஆர் அவர்கள் சென்றது குண்டூராவின் வீட்டிற்கு. நேரம் இரவு 8 மணி இருக்கும். குண்டூராவின் வீட்டு முன் எம்ஜிஆரின் கார் வந்து நின்றதும் செக்யூரிட்டிகள் குண்டுராவிடம் எம்ஜிஆர் வந்திருக்கிறார் என்பதை சொல்லி இருக்கிறார். வீட்டினுள்ளிருந்து குண்டுராவ் ஓட்டமும் நடையுமாக வெளியே வந்து எம்ஜிஆரை வரவேற்றிருக்கிறார். வாங்க வாங்க, நீங்க நாளைக்கு வருவீங்கன்னு எதிர்பார்த்தேன் என்றார் குண்டுராவ். நான் தான் ஏற்கனவே சொல்லியிருந்தேனே, திடீர்னு ஒரு நாள் உங்கள் வீட்டுக்கு வருவேன்னு. இப்போ நான் எப்படி வந்திருக்கேன்னு தெரியுமா? எப்படி வந்திருக்கீங்க? நல்ல பசியோட. வாங்க, முதல்ல டிஃபன் சாப்பிடலாம். எம்ஜிஆரை வீட்டிற்குள் அழைத்து சென்று அவருடைய மனைவியை அழைத்திருக்கிறார். எம்ஜிஆரை பார்த்த அவருடைய மனைவி வணக்கம் சொன்னதோடு வாட் அ சர்ப்ரைஸ் என்றிருந்தார்.
சிறிது நேரம் நலம் விசாரித்து பேசினார்கள். நான் இப்பவே சென்னை போகணும் என்றார் எம்ஜிஆர். நாளைக்கு காவிரி நதிநீர் பிரச்சனை பத்தின கூட்டம் இருக்கே, அதுல கலந்துக்கிட்டு தானே போவீங்க என்றார் குண்டுராவ். அதுக்கு அவசியமே இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு தண்ணி வேண்டாமா? வேணுமே, வேணுங்கிறதுக்காகத்தானே வந்திருக்கேன். முதல்ல சாப்பிடுவோமா? வாங்க வாங்க. எம்ஜிஆரும் குண்டுராவும் சாப்பிட உட்கார்ந்தார்கள். குண்டுராவின் மனைவி பரிமாறிக்கொண்டிருந்தார். சாப்பிட்டு கொண்டே இருந்த எம்ஜிஆர் இரும ஆரம்பித்தார். யாரோ நினைக்கிறாங்க போல இருக்கு என்று கூறிய குண்டுராவின் மனைவி ஒரு டம்ளரில் தண்ணீர் எடுத்து கொடுத்தார். எம்ஜிஆர் அதை வாங்கி கொண்டு குடித்தார். இருமல் நின்று விட்டது. அம்மா, ஒரு டம்ளர் தண்ணியை கொடுத்து என் இருமலை நிறுத்திட்டீங்க, என் தாகத்தையும் தணிச்சிட்டீங்க. அதே மாதிரி என் மக்களுக்கு தண்ணீர் கொடுத்து அவர்களையும் காப்பாத்துங்க. இதை உங்க கணவர்கிட்ட நீங்க சொன்னா போதும். இதுக்காக ஒரு கூட்டத்தை கூட்டி நான் விவாதிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன் என்று நெகிழ்ச்சியோடு எம்ஜிஆர் கேட்டுக்கொண்டார். தமிழ்நாட்டிற்கு எம்ஜிஆர் அவர்கள் தண்ணி கேட்ட விதம் குண்டுராவ் அவர்களுக்கு மிகவும் பிடித்து போயிருந்தது. அதாவது, உரிமையை கோரி வாக்குவாதம் செய்து வேறு வழியில்லாமல் மனமில்லாமல் தண்ணீரை திறந்துவிட்டு இதனால் எதிர்க்கட்சிகள் அரசியல் லாபத்தை அடைய போராட்டங்களும் சண்டைகளும் வெட்டு குத்துகளும் பட்டு வேதனைக்குள்ளாகாமல் மிகவும் எளிமையாக உள்ளத்தை நெருட வைத்து கையேந்தி நிற்காமல் கௌரவமாக சொல்லிவிட்டு எம்ஜிஆர் அவர்கள் தாயகம் திரும்பினார். மறுநாள் கர்நாடகா சட்டசபையில் தமிழ்நாட்டிற்கு இத்தனை டிஎம்சி தண்ணீர் இன்று முதல் திறந்துவிடப்படும் என்கின்ற அறிவிப்பை குண்டுராவ் வெளியிட்டார். எம்ஜிஆர் அவர்களை பொறுத்தவரையில் மக்களுக்காக எந்த இடத்திலும் இறங்கி போய் நின்று கேட்டு பெற்று தருவார் என்பதை நாடறிந்தே இருக்கிறது. சென்னையிலே தண்ணீர் பஞ்சம் வந்தபோது தண்ணீரை இந்த மக்களுக்கு எப்படி கொண்டு வந்து கொடுப்பது என்பதை ஆராய்ந்து முதலில் ஆந்திராவிலிருந்து ரயில் மூலம் பெரிய பெரிய டாங்குகளில் தண்ணீரை நிரப்பி லாரிகள் மூலம் ஒவ்வொரு தெருவிற்கும் சென்று தண்ணீர் கொடுத்த ஒரு மாசற்ற தலைவன் எம்ஜிஆர் அவர்கள் மட்டும்தான். எம்ஜிஆர் தமிழ்நாட்டிற்கு தண்ணீர் கொண்டு வர மென்மையை கையாண்ட முறையை சொல்லியிருக்கிறார் எழுத்தாளர் இருகூர் இளவரசன். அவர்களுக்கு நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.